Hi friends, இந்த வீடியோல தர்ஷன், ஆர்ஷா சாந்தினி பைஜு, காளி வெங்கட், வினோதினி வைத்தியநாதன் நடிச்சிருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை சிவகார்த்திகேயன் வாங்கி வெளியிட்ட நிலையில படத்துக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன கதைன்னு பார்ப்போம். கார்த்திக்கும் அனுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா வாங்கின அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போறாங்க. போன கொஞ்ச நாள்லயே வீட்டுக்குள்ள சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறத அனு பார்க்கறான். கார்த்திக் அதெல்லாம் தற்செயலான விஷயம்னு தட்டி கழிக்கிறான். இன்னொரு வீட்டுல ஒரு குட்டி பையன் மகிக்கும் அதே மாதிரி நடக்குது. அவனோட பேரண்ட்ஸ் ரமேஷும் விஜயும் ஏதோ பையன் பயந்துருக்கான்னு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் சுவத்துல ஹலோ நீங்க யாருன்னு எழுதியிருக்க, அதுக்கு அனு பதில் கொடுக்க அதுல இருந்து அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறுது. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. பட ஆரம்பத்திலேயே அறத பழசான அமானுஷ சீனுங்களோட ஒரு வழக்கமான ஹாரர் படம் மாதிரி தொடங்குது. ஆனாலும் இந்த வீட்டுல என்னதான் நடக்குது பார்த்துடலான்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. காளி வெங்கட் குடும்பம் இந்த செட்டிங்ல நுழையும் போது தான் சூடு பிடிக்குது. சுவர் வழியா ஒரு தொடர்பு ஏற்படும் போது விஷயம் கொஞ்சம் தெளிவாகுது. இதனால இன்டர்வல் முன்ன ஒரு 15 நிமிஷம் சரியான த்ரில். இதுதான் நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு கொண்டு போகுது. இந்த கான்செப்ட் புதுசா இருக்கிறதுனால ஒரு கியூரியாசிட்டியும் இன்ட்ரெஸ்டையும் நமக்கு ஒரு சேர ஏத்துது. இது நேச்சுரலாவே ஸ்கிரீன் பிளேவை ஸ்மார்ட்டா எழுதுறதுக்கான கட்டாயத்தை வைக்குது. என்ன இவங்க காளி வெங்கட்ட கரண்ட் டைம் லைன்ல தேடி கண்டுபிடிக்கிறதையும் அவர் பையனை ஹீரோ காப்பாத்துறதுன்னு சில லிபர்ட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. டெசரக்ட் ஆல்டர்னேட் ரியாலிட்டின்னு இருக்க பெரிய அறிவியல் கான்செப்டை நமக்கு புரியுற மாதிரி சாதாரணமா சொல்லி இருக்கிறதுக்கு இயக்குனர் ராஜவேலுவை அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி கதையையும் நம்புற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இந்த அறிவியலோட எமோஷனல் டிராமாவையும் கலந்து ஒரு நிமிஷம் பதப்பதிக்க வைக்கிறாங்க. ஆனா கூடவே சில இடத்துல லேசா சிரிக்கவும் வைக்கிறாங்க. கடைசியா வேற வேற டைம்ல இருக்கிற ரெண்டு ஃபேமிலிஸோட மோதல்களை சரியா ரிசால்வ் பண்ணி ஒரு திருப்திகரமான எண்டிங்கை கொடுத்திருக்காங்க. இதுல குறைங்க கணிசமா இருந்தாலும் ரொம்ப நெருடலா இருந்தது ஹீரோவை முட்டாளா ப்ரொஜெக்ட் பண்ணதுதான். ஒரு இன்ஜினியரா இருந்துட்டு டெசரட் கான்செப்டை அவரோட சீனியர் இவருக்கு சொல்ற மாதிரி வருது. சரி அதை விட்டாலும் கான்செப்ட் தெரிஞ்ச உடனே வீட்டுல நடக்கிற புது பினாமினலுக்கு ஏத்த மாதிரி அவருக்கே நடக்க தெரியல. அட்லீஸ்ட் சின்ன லெவல்லையாவது. அடுத்து இப்ப இருக்க டிஜிட்டல் தடங்களை வச்சு 2022ல ஒரு ஃபேமிலியை ட்ரேஸ் பண்றது அவ்வளோ கஷ்டமா? இன்டர்வல் அப்போ இந்த கான்செப்ட் கொடுத்த பாசிபிலிட்டிஸ் நிறைய. ஆனா ஹீரோவுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் கூட புரியாத மாதிரி வச்சு கதையை வேற எங்கோ கொண்டு போனது தான் இடிக்குது. சில சமயங்கள்ல நினைச்சு பார்க்காத ஐடியாவை ரொம்ப சிம்பிளா ஆனா நேர்த்தியா பிரசன்ட் பண்ணா அது பெரிய லெவல்ல ரீச் ஆகலான்ற நம்பிக்கை இந்த படம் தருது. அதனால நாம இதை பார்க்கறது சென்சிபிளான விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.